கல்லூரிக்குள் நுழைந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை திமுகவில் இருந்து நீக்காதது ஏன் என முதலமைச்சருக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். குற்றவாளியை திமுகவில் இருந்து நீக்காமல் முதலமைச்சரால் இப்படி பேச முடிகிறது எனவும் அண்ணாமலை தனது எக்ஸ் தளம் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவிக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சியை திராவிட மாடல் என கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி. அண்ணாமலையினுடைய இந்த பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக தூத்துக்குடி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தூத்துக்குடி நடைபெற்ற அந்த புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்க நிகழ்ச்சியில ஆற்றிய உரைக்கு தற்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விமர்சனம் செய்த பதிலை அளித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில ஒரு பெண் கல்லூரிக்கு நுழைந்தால் அது சமூக புரட்சி என்றும், அதுபோல உயர்கல்விக்கு பெண்களே தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை என்ற நிலைப்பாட்டை அதை பெற்றுத்தரும் வரை நான் ஓய மாட்டேன் என்கின்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த புதுமை பெண் திட்ட நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தலைவலகத்துல ஒரு கேள்வியினையும் பல்வேறு விமர்சனம் செய்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதில் ஒரு பெண் கல்லூரிக்கு நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்று தமிழக முதல்வர் பேசியுள்ளார். அதுபோல கல்லூரிக்கு நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவனை உங்கள் கட்சியில் இருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போதே மேடையில் இப்படி எப்படி பேசுகிறீர்கள் முதல்வர் அவர்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கார். மேலும் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி, அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு அவலை ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் அப்படின்ற ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கேள்வியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கார். என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் என்பது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் பேசுபொருளாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கேள்வியினை முன்வைத்திருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.